5 நிமிஷத்தில் 50 வாட்டி உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் ஃபோமோவால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. அதுலேருந்து எப்படி வருது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கம்யூனிகேஷன் சீரீஸ் பாகம் 34. ஃபோமோ அப்படின்னா த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ சோஷியல் மீடியாவில் மற்றவங்க போடுற அப்டேட்ஸை நம்ம பார்க்காம விட்டுட்டா ஒரு ஆங்ஸைட்டி வருது இல்லை, அதுதான் ஃபோமோமாங்க. பட் சோஷியல் மீடியா எதுக்கு இருக்குது? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற செலக்டிவான நல்ல விஷயத்தை எடுத்து அதில் ஷோ ஆஃப் பண்ண, அதாவது சீன் போடுறதுக்கு. அண்ட் எதுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு எடுத்து பார்த்துட்டே இருக்கும், அதில் எவ்வளோ லைக் வந்திருக்கு, எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே நம்மள மாதிரி லைஃப்ல இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் தானே எடுத்து போடுறாங்க. பட் அதை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு டிப்ரெஷனுக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கிறோம், விச் இஸ் கம்ப்ளீட்லி அன்னெசரி. நான் டெய்லி 1 hour மட்டும் தான் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுவேன். எல்லா ஆப்ஸையும் அந்த டைமில் கிளியர் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்ப்பேன். ஸோ நான் எதையும் மிஸ்ஸும் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு ஃபோமோவும் இருக்காது. ஸோ ஃபோமோங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான் தவிர நீங்கள் ஆக்சுவலாக எதையுமே மிஸ் அவுட் பண்ணலை. ஸோ இந்த உலகத்தில் டூல்ஸை நம்ம ஷேப் பண்ணுறோம், அப்புறமா டூல்ஸ் நம்மளை ஷேப் பண்ணுது. ஸோ அந்த டெக்னாலஜிலேருந்து விலகி இருக்க முடியாது, பட் அதில் விவரமாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ கம்மியாக ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமான ஜாய்